வந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூரில் அவங்க பெரியம்மா வீட்டில் சிக்கன் சிந்தாமணின்னு ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டாங்களா. ஸோ அதை நான் இங்கே வந்து பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ வத்தலில் கொட்டி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுட்டோம். நான் கூட கேட்டேன் வத்தல் இவ்வளோ போடணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதான் நம்ம வந்துட்டு வத்தலில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம்ல, ஸோ காரம் இருக்காது அப்படின்ட்டு. நான் கூட அதை நம்பிட்டேன். பெருசாக ஒன்றும் மசாலா தூள்லாம் இதில் ஆட் பண்ண மாட்டோம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. ஓகே சிம்பிளாக தான் இருக்கும் போல், இதுக்கப்புறம் எந்த மசாலா தூளும் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா 2 ஸ்பூன் வத்த தூளையும் அதில் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதில் போட்டு அப்படி லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட அதில் தண்ணி விட்டு வத்தி வறண்டு வர்ற வரைக்கும். நிலா வத்தினதுக்கப்புறம் சூப்பரான ஃப்ரை மாதிரி தான் இருந்துச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட சொல்ல டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காரம் கண்ணில் ஃபுல் ஃபேஸுமே வேத்து போயிருக்கேன். எங்களுக்கெல்லாம் காரத்தில் தலைவலியே வந்துட்டு கடைசியில் ஐஸ் வாட்டர் குடிச்சு தான் ஏதோ ஒப்பேத்திட்டு இருந்தோம். ஆனால் திவ்யா காரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கதை பாருங்களேன்.